மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் குழந்தையோட கோவிலுக்கு போறத பார்த்தா, யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரிய விஜய் சைட் அடிச்சுக்கிட்டே வண்டிய ஓட்டிட்டே போறாங்க. காவேரி குழந்தைகிட்ட அவ்வளவு அன்பா, பாசமா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கோவிலுக்கும் வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்ததும் விஜய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என் காவேரிக்கு சீக்கிரமாவே உன் பழசெல்லாம் ஞாபகம் வரணும். அவ மறுபடியும் சகஜமா என்கிட்ட பேசணும். இப்ப என்ன யாரோ ஒரு மனுஷன் மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் தான் அவளோட ஹஸ்பண்ட்ன்னு அவளுக்கு கூடிய சீக்கிரம் தெரியணும் கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் மனசார கடவுள வேண்டிக்கிறாங்க. இங்க காவேரி குழந்தைக்கு சாமி கும்பிட்டு திருநீர்லாம் பூசி விடுறாங்க. உடனே இந்த இடத்துல நம்ம காவேரியா இருந்தா நமக்கு திருநீர்லாம் வச்சு விடுவாளே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. காவேரி கோவிலுக்கு போனா தனக்கு திருநீர் வச்சு விடுறது, ஊதி விடுறது இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஞாபகம் வருது. இங்க விஜய் காவேரியோட சாமி கும்பிட்டுட்டு, சரி அ என்ன வீட்ல விட்டுருங்க. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க காவேரிய வீட்ல விடுறதுக்காக கிளம்புறாங்க. இங்க குழந்தையும் கோவிலுக்கு போனது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசிக்கிட்டு வருது. சாரதா வந்துட்டு விஜய் உயிரோட இருக்க விஷயத்த காவேரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம கங்கா கிட்ட சொல்லணும். அதுக்கடுத்து நிவின் மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்காவுக்கு கால் பண்றாங்க. கங்கா இங்க பாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் தம்பி இருக்காரே, அவரு உயிரோட தாண்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே என்னம்மா சொல்ற? அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு. பொழைக்கவே மாட்டாருன்னு அவங்க வீட்ல உள்ளவங்க சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, சாரதா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவ பொண்ணே அவகிட்ட படிக்க வந்திருக்குடி. அது மூலமா தான் மாப்பிள்ளை தம்பிக்கேவும் காவேரி உயிரோட இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்லயும் காவேரி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் காவேரிய பார்க்கறதுக்கே அவர் வராம இருந்திருக்காருடி. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொன்னதும் கங்கா இருந்துகிட்டு, என்ன காரியம் பண்ணியிருக்காங்கம்மா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க விஜயும் காவேரியும் பிரிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிள்ளையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு. அன்னைக்கே சொன்னேன்மா, குழந்தைய நம்மளே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி நம்ம கூட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விஜய் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக கண்டிப்பா வந்திருப்பாருமா. நம்ம குழந்தைய கூட்டு போகாம பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. ஆமாடி நீ சொன்ன மாரி நம்மகிட்டயே குழந்தை இருக்கட்டும்னு சொல்லி நம்ம பிடுங்கிட்டு வந்திருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. சரிம்மா காவேரி பொண்ண பாத்தியா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாடி காவேரி பொண்ணு பார்த்தேன்டி. அப்படியே காவேரி இப்படி இருப்பா குட்டியில. குட்டியா இருக்கும்போது அப்படியே இருக்கிறாடி. அப்படியே காவேரிய பார்க்குற மாரி அச்சசலா இருக்கிறாடி. அப்படின்னு இங்க சாரதா சொல்றாங்க. அப்படியாம்மா? அ ரொம்ப சந்தோஷமா. நாங்களும் வர்றோம்மா. நாங்களும் காவேரி பொண்ண பார்க்கணும்மா. அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா குமரன் கிட்ட போயிட்டு விஜய் உயிரோட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓ! விஜய் பிரதர் உயிரோட தான் இருக்காரா? அவர நம்ம பார்க்கலாம் கங்கா. இப்பவே நம்ம காஞ்சிபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பார்க்கறதுக்காக குமரனும், கங்காவும் கொடைக்கானல்லேருந்து கிளம்பி வர்றாங்க குழந்தையோட. நிவினுக்கும் கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்றாங்க. மாப்பிள இங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னது என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாப்பிள விஜய் மாப்பிள உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு இங்க சாரதா அழுகுறாங்க. ஓ! அப்படியா அத்த? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரதா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. விஜய் தாத்தா, பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல அத்த. அவங்க இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. காவேரியும் விஜயும் பிரிச்சிருக்கவே கூடாது. காவேரி கூட விஜய் சேர்ந்திருந்தான்னா, சீக்கிரமாவே அவருக்கு குணமாயிருந்திருப்பா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க நிவின். விஜய் பிரதர் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னதும், யமுனாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஃபோன வாங்கி என்னம்மா என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய் உயிரோட தான் இருக்கிறாருடி அப்படின்னு சொன்னதும், மாமா உயிரோட தான் இருக்கிறாங்களா? நாங்களும் வர்றோம் அங்க பார்க்கறதுக்கு இப்பவே. அப்படியா? காவேரி அக்கா குழந்தை எப்படி இருக்குது? அப்பன்னா காவேரி அக்கா குழந்தை, கங்கா அக்கா குழந்தை மாதிரி பெருசா வளர்ந்துருப்பாள்ல, எப்படி இருக்கிறா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, அப்படியே காவேரி மாதிரியே இருக்கிறாடி. என்னால பொறுக்க முடியல. காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லவும் முடியல. காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொன்னோம்னா, காவேரிக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமான்னு பயமா இருக்குடி. காவேரிக்கு சீக்கிரமாவே எல்லாமே குணமாகணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. யமுனா இருந்துட்டு, "அ சரிம்மா, நாங்க இங்க இப்பயே வர்றோம்மா. எனக்கும் காவேரி அக்கா குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க நிவின் இருந்துட்டு, விஜய் பிரதர் உயிரோட இருக்கிறது நினைச்சு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. விஜய் பிரதர் ஏன் இத்தன நாளா கால் பண்ணலன்னு கேட்டா, அவங்க காவேரி இறந்ததா அவங்க வீட்ல சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரேன் அவங்க வீட்ல. இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனாவும் ஆமா விஜய் மாமாவோட வீட்ல உள்ளவங்க இப்படியெல்லாம் பண்ணி அக்காவையும் மாமாவையும் பிரிச்சு வச்சிருக்க கூடாது. பாவம் அந்த குழந்தையும் அம்மா இல்லாம ஏங்கியிருக்கும் அப்படின்னு யமுனாவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் காவேரிய வீட்ல இறக்கி விடுறாங்க. இந்த நேரத்துல மிஸ் நாளைக்கு சண்டே வேற. நீங்க நாளைக்கு கிளாஸ்க்கு வரமாட்டீங்களா? உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரியால எந்த இதுவும் சொல்ல முடியல. சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல விஜயும் உள்ள வராங்க. பாட்டிக்கிட்ட பாய் சொல்றதுக்காக குழந்தை சொல்லுது. அதனால தான் வந்தேன் அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் அந்த குட்டி காவேரி வந்து, "சாரதா பாட்டி நான் போயிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "செல்லம் நாளைக்கு உனக்கு லீவு தானே? நாளைக்கு மிஸ்ஸு உங்க ஸ்கூலுக்கு வரமாட்டால்ல? நீ ஸ்கூலுக்கு போக மாட்டல்ல? அதனால நாளைக்கும் நீ வீட்டுக்கு வந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் என்ன திடீர்னு அம்மா இவங்கள ரொம்ப கவனிக்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் வர சொல்றாங்க. அம்மாவே சொல்றாங்க அப்படின்ட்டு இங்க சாரதாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. சரிங்கம்மா நாளைக்கு நாங்க வர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமாப்பா.
இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க சர்ப்ரைஸ் குடுத்தது என்னால தாங்கவே முடியல. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. எங்க மிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அந்த பாட்டியும் என்கிட்ட நல்லா பேசுனாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு விஜய் கிட்ட அந்த குழந்தை ஜாலியா பேசிட்டு போகுது. இங்க வீட்டுக்கு வந்ததும் காவேரி வந்துட்டு விஜய் பத்தி வந்து பேசுறாங்க. "என்னம்மா அவர் கூட எதுக்கு என்ன அனுப்பி வச்ச? அவர் பார்க்குற பார்வையே சரியில்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. என்னமோ எனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கிற மாரி ஏதோ அவர் கூட அனுப்பிலாம் விடுறேன். இதெல்லாம் எனக்கு சரியாவே தெரியல. அவர் இருக்காருன்னு சொல்லி தான் நான் எதுவும் பேசல. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிடாத. அதுவும் இல்லாம நாளைக்கு எதுக்கு அவங்கள வர சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க சாரதா கிட்ட. "ஏன்டி அந்த பிள்ளை பாவம்டி. அந்த பிள்ளை கூட பேசினா எனக்கு என்னமோ சந்தோஷமா இருக்குது. நம்ம 2 பேரும் தனியா தான்டி இருக்கோம். அவங்களும் பாவம். அந்த பிள்ளைக்கும் அம்மா இல்லாம அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தனியா தான் இருக்கிறாங்க. வரட்டும்டி அந்த குழந்தை பாவம் எவ்வளோ சந்தோஷப்படுது. அத பார்த்தா நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ல." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "எனக்கு என்னமோ நீ பண்றது எதுவுமே சரியில்லம்மா" அப்படின்னு இங்க காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இங்க கங்கா, அவங்க குழந்தை, குமரன் எல்லாரும் வர்றாங்க. இந்த பக்கம் நிவின், யமுனா வர்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் இங்க காவேரிக்கே அதிர்ச்சியா இருக்கு. "என்ன திடீர்னு எல்லாரும் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. "இல்லடி சும்மா தான் அம்மாவையும் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவும், யமுனாவும் சொல்றாங்க. "என்ன திடீர்னு எல்லாரும் வரமாட்டீங்களே? எல்லாருக்கும் வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு சொல்லி வேலை பிஸியாலாம் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்திருக்கீங்களே எல்லாரும் ஒண்ணு போல. சம்திங் ராங்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய், காவேரி குழந்தையும் சேர்ந்து கரெக்ட்டா வீட்டுக்கு வர்றாங்க. இங்க விஜய் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு சாரதா கிட்ட கங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரியோட குழந்தைய பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டயே சொல்ல முடியலம்மா. காவேரி கிட்ட உண்மைய சீக்கிரமாவே சொல்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்காவோட குழந்தைய பார்த்துட்டு காவேரி அவ்வளோ சந்தோஷமா அந்த குழந்தைய கிட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. சித்திய பார்க்கறதுக்காக சீக்கிரமா வந்துட்டேன். உங்க அம்மா வரவே மாட்டாளே! ஆனா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு காவேரி பேசிட்டு இருக்காங்க. இங்க விஜய் குழந்தையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இங்க எல்லாரும் வீட்ல இருக்கிறாங்க. பார்த்துட்டு விஜய் குழந்தை பார்த்துட்டு, "சாரதா உள்ள வாங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க நெறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு காவேரியோட குழந்தை, "இன்னைக்கு என்ன நெறைய பேர் இருக்கிறாங்க இங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே சாரதா இருந்துகிட்டு எல்லாத்தையும் மொற வச்சு சொல்றாங்க. கங்காவ பார்த்துட்டு, "இது உன்னுடைய பெரியம்மா, குமரன் பெரியப்பா, அது உனக்கு சித்தி, அது நிவின் சித்தப்பா, இது வந்து உனக்கு அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொற வச்சு சொல்றாங்க. காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. "என்னம்மா அந்த பிள்ளை யாருன்னே தெரியாது. அந்த பிள்ளைக்கு நம்ம குடும்பத்த ஒவ்வொருத்தவங்களையும் மொற வச்சு வேற சொல்றேம்மா. ஒண்ணுமே புரியலம்மா" அப்படின்னு காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா தான் இருக்குது. இங்க விஜய், நிவின், குமரன பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அ காவேரி கிச்சனுக்கு போனதும், இங்க நிவினும், குமரனும் விஜய் கிட்ட பேசுறாங்க. "பிரதர் உங்கள உயிரோட பார்க்கறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காவேரியோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ உங்களையும் உங்க குழந்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காவேரி முன்னாடி எங்களால எதையும் பேச முடியல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க. நிவின், குமரன், விஜய் 3 பேரும் க்ளோஸா பேசுறதெல்லாம் காவேரி பார்த்துடுறாங்க. அப்பன்னா இவர எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரியும் போலக்க. எனக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுக்காங்களோ! ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஏதோ நமக்கு சொந்தக்காரர்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இவர்கிட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆனா ஏன் என்கிட்ட உண்மைய மறைக்கிறாங்கன்னு தான் புரியல அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.